வணக்கம் நேயர்களே. காலத்தை வென்ற காவிய தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பிள்ளை மனம் கொண்டவர். ஆள்தான் கருப்பு, ஆனால் மனமோ வெள்ளை. இயன்றதை செய்வோம் இல்லாதவர்களுக்கு என்பதை தன் வாழ்நாள் லட்சியமாக கொண்டிருந்தார். நம் சொக்கத்தங்கம், தமிழகத்தின் சிங்கம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். நமக்கு அடக்கமா இருக்கவும் தெரியும், அருவாடுக்கவும் தெரியும். தமிழக மக்களின் நலனின் மீது அதிக அக்கறை கொண்டவர் வள்ளல் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். இலகிய மனம் கொண்டவர், அனைவருக்கும் பிடித்த பொதுவான மாமனிதர், பால் போல் தூய மனம் படைத்தவர், தாயுள்ளம் கொண்ட தயாளனவர். அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே. ஷூட்டிங் ஸ்பாட்டில் தயாரிப்பாளர்கள் விஜயகாந்த் அவர்களுக்கு பணம் கொடுத்தால் கொடுத்த பணத்தை கேப்டனிடம் உதவி கேட்டு வந்தவர்களை அழைத்து மருத்துவ செலவு, குழந்தைகளின் படிப்பு செலவு, கல்யாண செலவு என்று பணத்தை பிரித்து கொடுத்து அவர்களின் குறைகளை தீர்த்து வைப்பார் நம் கேப்டன். தன்னிடம் உதவி கேட்டு வருபவர்களுக்கு பாகுபாடின்றி உதவிகள் செய்த கலியுக கர்ணன் அவர். கோயிலுக்கு பண்ற தர்மம் கூட இல்ல, சாமிக்கு பண்றது 10 ஏழைகளுக்கு பண்ணுங்க, முடியாதவங்களுக்கு பண்ணுங்க. இன்றைக்கு இருக்கின்ற திரை உலகத்தினர் பலரும் ஒரு கட்டத்தில் சினிமா வாய்ப்பு தேடி அலைந்த சமயத்தில் அவர்களுக்கு வயிறார உணவளிக்கும் அன்னதான கூடமாக திகழ்ந்தது கேப்டன் திரு விஜயகாந்த் அவர்களின் அலுவலகம். அப்படியே அந்த சாப்பாடு போடுற ஏரியாவில் அப்படியே வேட்டி முடிச்சு கட்டிட்டு நடப்பார். என்ன எல்லாம் கரெக்டாக போட்டானுங்களா அப்படிம்பார். கல்யாண வீடு போல யார் வந்தாலும் தலைவாழை இலையில் சுட சுட உணவு பரிமாறி பசியாற்றிக் கொண்டே இருப்பார் நம் கேப்டன் அவர்கள். அரசியலை தாண்டி மக்களால் ஒருவர் விரும்பப்படுவது என்பது இந்த காலத்தில் அபூர்வம். அதில் மிக முக்கியமானவர் நம் கேப்டன் அவர்கள். ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோம் இறந்தோம் இல்லாம 4 பேருக்கு நல்லது பண்ணிட்டு போவோம் தாயே. பொதுவாகவே எந்த ஒரு நடிகரும் வேறு ஒரு நடிகரின் சாயல் இல்லாமல் இயங்க முடியாது, இருக்க முடியாது என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் விஜயகாந்த் அவர்களோ தன் நடிப்பில் எவரின் சாயலும் இல்லாமல் தனக்கென ஒரு இடத்தை வகுத்து தனித்துவம் பெற்றார். இப்ப புரியுதா மக்கள் சக்தினா என்னன்னு? பொறுத்திருந்து பாருங்க, ஏமாந்த அந்த மக்களை எரிமலையாக்கி காட்டுறேன். வசன உச்சரிப்பில் எவரின் தாக்கமும் இல்லாமல் தனக்கே உரிய வாணியில் பேசுவார். நீங்க பிறந்த ஜாதியவே ஒற்றுமையா வச்சுக்க துப்பு இல்ல. நீங்க எல்லாம் இன ஒற்றுமைக்காகவும் வளர்ச்சிக்காகவும் போராடுறீங்க. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடையிலும் சிரிப்பிலும் நடிப்பிலும் தனித்துவம் தெரிந்தது. நகைச்சுவை, அதிரடி, ஆவேசம் என அவருடைய நடிப்பு மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது. என்ன திருவாத்தா நினைச்சுக்கிட்டு இருக்கியா? எனக்கு தெரியாது. நடிகர் விஜயகாந்த் அவர்கள் அதிகம் பேசப்படுவது அவர் நடித்த சண்டை காட்சிகளில்தான். பல திரைப்படங்களில் தனக்கு டூப் போட வேண்டாம் என்று மறுத்து அவரே ஏற்று நடித்துள்ளார். சண்டை காட்சிகளில் தனக்கென ஒரு ஸ்டைலை உருவாக்கி இருந்தார் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அவருடைய லெக் கிக் மக்களால் பெரிதும் ரசிக்கப்பட்டது. தனது பல படங்களில் நீண்ட உணர்ச்சி பூர்வமான வசனங்களை தனக்கே உரிய பாணியில் பேசி ரசிகர்களின் வரவேற்பை பெற்றார். தமிழ்நாட்டோட மொத்த ஜனத்தொகை 6,21,00,000. அதுல ஆண்கள் 3,13,00,000, பெண்கள் 3,09,00,000. போலீஸ் கதாபாத்திரம் என்றாலே நம் நினைவுக்கு வருவது நடிகர் திலகம் சிவாஜியின் தங்கப்பதக்கம் சௌத்ரி தான். அவருக்கு பிறகு போலீஸ் கேரக்டரும் அந்த காக்கி உடையும் அளவெடுத்தது போல் பொருந்தியது கேப்டன் விஜயகாந்திற்கு மட்டுமே. பல திரைப்படங்கள் இன்றளவும் நம் மனதில் நீங்காத இடத்தை பிடித்துள்ளது. நரசிம்மா, ரமணா, கேப்டன் பிரபாகரன், சின்ன கவுண்டர், ஊமை விழிகள், புலன் விசாரணை, மாநகர காவல், அம்மன் கோவில் கிழக்காலே, வைதேகி காத்திருந்தாள், வானத்தை போல, 100வது நாள், செந்தூரப்பாண்டி, பூந்தோட்ட காவல்காரன் போன்ற படங்கள் இன்றளவும் ரசிகர்கள் மத்தியில் போற்றப்படும் திரைப்படங்களாகும். என்னோட பலமே உன்ன மாதிரி மோசமான ஆளுங்களை அடிச்சு நொறுக்கிறது தான். இளம் நடிகர்களுக்கு கை கொடுத்து வளர்த்து விட்டவர் நம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். இயக்குனர் S.A. சந்திரசேகரன் இயக்கத்தில் நடிகர் விஜய் நடிப்பில் 1993 வெளியான திரைப்படம் செந்தூரப்பாண்டி. இந்த படத்தில்
விஜய்க்கு அண்ணனாக கௌரவ வேடத்தில் தோன்றி நடித்து ஆக்டர் விஜய் அவர்களின் இன்றைய திரைத்துறை வாழ்க்கைக்கு அன்றைக்கு அஸ்திவாரம் போட்டவர் நம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். இதேபோல் 1999 வளர்ந்து வரும் நடிகராக இருந்த சூர்யா அவர்கள் நடித்த பெரியண்ணா திரைப்படத்தில் ஒரு கௌரவ வேடத்தில் நடித்திருப்பார் கேப்டன் அவர்கள். உங்களை எங்களால புரிஞ்சிக்கவே முடியல. திரைத்துறையில் பலரை உருவாக்கிய பெருமை நம் கேப்டனுக்கு உண்டு. 54 புதிய இயக்குனர்களை உருவாக்கி அழகு பார்த்தவர் கேப்டன். எத்தனையோ திரைப்பட கல்லூரி மாணவர்களுக்கு பெரிய படங்களில் தொடர்ந்து வாய்ப்புகள் வழங்கி அவர்களின் வாழ்க்கையில் ஒளியேற்றினார் நம் கேப்டன். கேப்டன் அவர்கள் தமிழ் சினிமாவில் தனது தேசப்பற்று மிக்க வசனங்கள் மூலமாக பிரபலமானார். மாசம் 1ஆம் தேதி சம்பளம் வாங்குறோம். அது எப்படி வருதுன்னு தெரியுமா? நாட்டுக்காக மக்கள் கஷ்டப்பட்டு கட்டுற வரி பணம் தான் அது. இவரது நடிப்பையும் நாட்டுப்பற்றையும் பாராட்டி தமிழக அரசு கேப்டன் திரு விஜயகாந்த் அவர்களுக்கு கலைமாமணி விருது, எம்ஜிஆர் விருது, சிறந்த தமிழ் நட்சத்திரத்திற்கான பிலிம்பேர் விருதுகளை வழங்கி கௌரவித்தது. மேலும் இந்திய அரசால் பல விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது. இவர் தன்னுடைய பிறந்த நாளான ஆகஸ்ட் 25ஆம் தேதியை வறுமை ஒழிப்பு தினமாக கடைபிடிக்கும்படி அறிவித்ததை தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு இன்றளவும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படுகிறது. கண்ணு தெரியாதவங்களுக்கு பண்ணுங்க, நடக்க முடியாதவங்களுக்கு பண்ணுங்க. இப்படித்தான் நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன். விஜயகாந்த் அவர்கள் தான் அரசியலுக்கு வருவதற்கு முன்பாகவே 1989 ஈரோட்டில் இலவச மருத்துவமனை மற்றும் சென்னை சாலிகிராமத்தில் இலவச மருத்துவமனைகளை அமைத்து கொடுத்து உதவினார். ஆண்டுதோறும் பள்ளி மாணவர்களுக்கு தன் சொந்த பணத்தில் லட்சக்கணக்கில் கல்வி நிதி உதவி வழங்கினார். லிட்டில் ஃப்ளவர் பார்வையற்றோர் பள்ளிகளுக்கு நன்கொடை வழங்கினார். தமிழகம் முழுவதும் 60 இடங்களில் இன்றைய தலைமுறையினர் பயன்பெறும் வகையில் இலவச கம்ப்யூட்டர் பயிற்சி மையங்களையும் கேப்டன் ஸ்போர்ட்ஸ் அகாடமி என்பதையும் உருவாக்கி தந்து பல நிவாரண உதவிகளையும் மக்களுக்காக செய்து சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட உன்னத தலைவராக திகழ்ந்தார் நம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். குழந்தைக்கு பால் வாங்கி கொடுங்க. என் மக்களுக்கு ஒண்ணுன்னா இந்த விஜயகாந்த் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டான் என்று கர்ஜித்தவர் நம் கேப்டன் அவர்கள். உங்களுக்காக தான் என்னால மாற்றவே முடியாது. என்னுடைய ரத்தமும் அப்படிதான். கேப்டனுக்கு சொந்தமான பொறியியல் கல்லூரியில் நல்ல மதிப்பெண் பெற்ற எண்ணற்ற ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்லூரியில் இணைந்து படிப்பதற்கு உதவிகள் பல செய்தார். தன் மக்களை காக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு தமிழர் சார்ந்த உரிமை போராட்டங்களை களத்தில் முன்னின்று நடத்தினார். எதற்கும் அஞ்சாத நெஞ்சம் கொண்ட நம் கேப்டன் அவர்கள். அடிக்காதே 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 அடிக்காதே, ஏழை மக்கள் வயிற்றில் அடிக்காதே, ஏழை மக்கள் வயிற்றில் அடிக்காதே. தனிப்பட்ட முறையில் கட்சி பாகுபாடின்றி அனைவராலும் நேசிக்கக்கூடிய மாமனிதர் அவர். இன்றளவும் மறைந்தும் அனைவரது இதயங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அவருடைய கொள்கை இயன்றதை செய், இல்லாதவர்களுக்கு என்பதாகும். 1990ஆம் ஆண்டு ஜனவரி 31ஆம் தேதி அன்று கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் திரு கண்ணையா திருமதி லதா அவர்களின் மகளான பிரேமலதா அவர்களை திருமணம் செய்து கொண்டார். ஒருவேளை எங்க அம்மாவே சம்சாரத்து மூலியமா வந்துருச்சோ, அதனாலதான் எனக்கு இப்படி ஒரு அன்பு கிடைக்குதோ அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன். திருமதி பிரேமலதா அவர்கள் 1969 மார்ச் 18ஆம் தேதி ஆம்பூரில் பிறந்தார். திருமதி பிரேமலதா அவர்கள் இளங்கலை ஆங்கில இலக்கியம் பயின்றவர். அவர் ஒரு தேசிய விளையாட்டு வீராங்கனையும் ஆவார். தேசிய அளவிலான ஷாட் புட் மற்றும் டிஸ்கஸ் த்ரோவில் சிறந்து விளங்கினார். இவர்களது திருமணம் மதுரையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் கலைஞர் மு. கருணாநிதி அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. திருமணத்தில் திரையுலகமே பங்கேற்று இருவரையும் வாழ்த்தியது. மதுரை மாநகரமே விழாக்கோலம் பூண்டது. திருமணம் கோலாகலமாக நடைபெற்றது.
ஆயிரக்கணக்கான ரசிகர்கள், பொதுமக்கள் திருமண விழாவில் பங்கேற்றனர். கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு திருமதி பிரேமலதா அவர்கள் உற்ற துணையாகவும் இன்னொரு தாயாகவும் விளங்கினார். தன்னுடைய வெற்றிகளுக்கெல்லாம் காரணமாக உறுதுணையாக பிரேமலதா அவர்கள் இருந்தார் என்று கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பல்வேறு மேடைகளில் அவருக்கு புகழாரம் சூட்டியிருக்கிறார். என் மனைவி நிழல் சக்தி இல்லடா, நிஜ சக்தி. கேப்டன் விஜயகாந்த் பிரேமலதா தம்பதியினருக்கு விஜய பிரபாகரன், சண்முக பாண்டியன் என 2 மகன்கள் உள்ளனர். அவர்கள் இருவரும் கேப்டன் வழியில் பயணிக்கிறார்கள். என்றும் சொக்கத்தங்கம், தமிழகத்தின் சிங்கம் நம் கேப்டன். நீங்கள் அமைதி காத்திருந்தா உங்க எல்லாரும் காலையும் விழுந்து வணங்கியிருப்பேன். அந்த அளவுக்கு நான் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தொடர்கிறது.